கன்னியாகுமரி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை விஜய் வசந்த் எம்பி ஆய்வு மேற்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ஆய்வு செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் விரிவாக்க கட்டிடம், சுவர் கட்டும் பணி, பார்க்கிங் வசதி உள்ளிட்ட பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அவர் கேட்டுக் கொண்டார். நிகழ்ச்சியில் திட்ட மேலாளர் செந்தமிழ் செல்வன், காங்கிரஸ் மாநில செயலாளர் சீனிவாசன், கிழக்கு மாவட்ட வர்த்தக காங்கிரஸ் செயலாளர் கிங்ஸ்லி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் ஆரோக்கியராஜன், மாநகர் மாவட்ட தலைவர் நவீன்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாவட்ட மக்கள் பெரிதும் பயன்படுத்தும் இந்த ரயில்வே பணிகள் ரொம்ப தாமதமாக நடந்து கொண்டிருந்தது. ரொம்ப ஸ்லோவா நடந்துட்டு இருக்கிறது ஒரு ஆய்வு செய்வதற்காக இன்னைக்கு அதிகாரிகளுடன் கன்னியாகுமரி ரயில் நிலையத்தில் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 6 மாதத்தில் பணிகள் முழுமையாக நிறைவடையும் என்று சொல்லியிருக்கிறார். 72 கோடி அளவில் இந்த முழு ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்குது. இதுல ஒரு 300 ரியர் என்ட்ரி நம்மளுக்கு ஹைவேஸ்ல இருந்து கனெக்ட் பண்றதுக்கான சாலை வசதி மட்டும் இல்லாமல் பிளாட்ஃபார்ம்களை ரெனோவேட் பண்றது, ஃப்ரண்ட் ஆர்ச்சஸ், நம்ம ரோடு கனெக்டிவிட்டி, இது எல்லாமே நடைபாதை எல்லாமே கொண்டு வந்திருக்கிறாங்க. 6 மாதத்துக்கு இந்த வேலைகள் எல்லாம் முடியும் என்று கூறியிருக்காரு.